பழனிசாமி கூட்டணி வைத்துள்ள ஒன்றிய அரசால் கூட மறுக்க முடியாத அளவுக்கு சாதனை செய்துள்ளோம். மக்கள் ஆதரவோடு தங்கள் பயணம் தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக திட்டங்களை திமுக அரசு முடக்கியது. ஏரிகள் தூர்வாரும் திட்டங்களை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை. பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு திருமாவளவன் பதில். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஜெயலலிதா அம்மையார் மீதும் அதீதமான மதிப்பு உண்டு. அவர்களை பலமுறை நான் மனம் திறந்து பாராட்டி இருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கலைஞரை மையப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்று அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் பேசினேன். அவ்வளவுதான். இப்போது பழனிசாமியை பின்னிருந்து இயக்குவது போல எம்ஜிஆரை உருவாக்கியதே பார்ப்பனிய கும்பல்தான். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனம். பாமக தலைவராக அன்புமணியை தொடர்வார் என மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். நிறுவனர் ராமதாஸ் தான் வழிகாட்டி என அன்புமணி பேச்சு. மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள். பூம்புகாரில் நடக்கும் மாநாட்டுக்கு வர பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு. அன்புமணி குறித்த கேள்விக்கு தற்போது வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை எனவும் பேட்டி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் கைது. மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் உறவினர்கள் சாலை மறியல். சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 உயிரிழந்த சம்பவம். சட்டவிரோத பட்டாசு தயாரித்ததை தடுக்க அதிரடி சோதனை நடத்தப்படும் என மாவட்ட எஸ்பி கண்ணன் எச்சரிக்கை. அஜித்குமார் கொலை வழக்கில் தனது காரில் இருந்து நகை திருடப்பட்டதாக நிகிதா கொடுத்தது பொய் புகார் என தகவல். விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்ததால் சிபிஐ சந்தேகம். சென்னையில் ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த கோரிய வழக்கு. தலைமை கால்நடை அதிகாரி உரிய விளக்கங்களுடன் வரும் 12ஆம் தேதி ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்கு திருட்டு விவகாரம் எதிரொலியாக தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வாக்காளர் பட்டியல்கள் நீக்கமா? சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று தேர்தல் ஆணையம் நிராகரிப்பு. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் கொலை சம்பவத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். கொல்கத்தா நகரில் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி. டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜெய்ப்பூரில் சுவர் இடிந்து விழுந்து 8 பேர் உயிரிழந்த பரிதாபம்.
அலாஸ்காவில் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு. உக்ரைன் சில பகுதிகள் இடமாற்றம் செய்யப்பட போவதாக தகவல்.